அருண்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது சங்கத்தினுடைய உறுப்பினர், பல்வேறு பொதுநல வழக்குகளில் பல தீர்ப்புகளை பெற்றிருக்கிற ஐயா தமிழ் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த வகுப்பினை எடுக்க இருக்கிற அருண்குமார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க தமிழ் ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அருண்குமார் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் 2008ஆம் ஆண்டு முதல் தன்னை வழக்கறிஞர் குழுமத்தில் பதிவு செய்து கொண்டு வழக்கறிஞராக இருந்து வருகிறார். மாவட்ட நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று நேர்காணல் சென்று வந்தவர். சிவில் ஜட்ஜஸ் தேர்வில் வெற்றி பெற்று அதற்கான தகுதியை பெற்றிருப்பவர். சுகுணா லா அகாடமியில் தொடர்ந்து வகுப்புகளை எடுத்து வருகிறார். மேலும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் LLM முடித்திருக்கிறார். ஒரு புதுமையான முயற்சியாக கேள்வி பதில் போல ஒரு பேட்டர்னை அறிமுகம் செய்து எவிடன்ஸ் பற்றி அவர் உங்களுக்கு முன்னாடி சிறப்பான வகுப்புகளை எடுப்பார் என்பதற்கு நானே உத்தரவாதம் தருகிறேன். அவரை தொடர்ந்து வகுப்பினை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சூனால் அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி ஓரளவுக்கு அறிமுகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த MBOவுக்கும் MK சுரேஷ் சார் அவர்களுக்கும், மகேஷ் பாபு சார் அவர்களுக்கும், ராவணன் சார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஐயா தமிழ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த டாக்டர் ஆர் சுரேஷ், ஃபவுண்டர் கோஆர்டினேட்டர் சூனால் அகாடமி அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இன்னைக்கு கொடுத்த டாபிக் வந்து டிகோடிங் எவிடன்ஸ் லா, Q&A ஜேர்னி த்ரூ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் BSA. ஸோ இந்த டாப்பிக்கை பர்பஸ்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு 167 செக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டு. அது எண்ணிக்கை அளவில் ஒரு சின்ன ஆக்டு தான். பட் அது வந்து திருக்குறள் போல் நீங்கள் படிக்க ஆழமாக போயிட்டே இருக்கும். அது ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கவர் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. அதை வாட்ச் கூட முடிக்க முடியாது. பேர் ஆக்டை செக்ஷன் 1லேருந்து 167 செக்ஷன் 2 மணி நேரத்தில் வாட்ச் கூட முடியாது. பட் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அதுபோக ஏற்கனவே அதாவது நம்ம எல்லோரும் லிவிங் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் சொல்லக்கூடிய சிவசூரிய நாராயணன் சார் அவர்கள் ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களாம் சொன்னது போக மீதம் எனக்கு என்ன இருக்குதுன்னு நாம் சொல்கிறதுக்கு என்ன மிச்சம் இருக்குன்னு தெரியல. ஆகவே அந்த ஒரு கொஸ்டின், அந்த நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நம்ம பார்க்குற விஷயங்கள் வேறு. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதை நான் சூஸ் பண்ணேன். இந்த டாப்பிக்கை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் எங்கேஜாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைண்ட்லி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னால் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஐ ஹோப் யூ இன்ட்ராக்ட் வித் மீ. பண்ணிங்கன்னா லைவ்லியாக இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் எவிடன்ஸ் ஆக்ட்ன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தோன்னே நம்ம எவிடன்ஸ் ஆக்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகத்துக்காக எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் BSA சில பேசிக்கான கான்செப்ட்ஸ் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்குது, ரொம்ப அடிப்படையான கான்செப்ட்ஸ். ஸோ அது பற்றின ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம பின்னாடி போகிற செக்ஷன்ஸை உள்வாங்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அல்லது சேலியன்ட் பிரின்சிபல்ஸ், கார்டினல் ப்ரைமரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் லா அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி நான் எதனா ஐடியா இருக்கா உங்களுக்கு? எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்ட் டு த மேட்டர் இன் இஷ்யூ. பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன். தேர்ட் ஒன் இது மாதிரி இன்னொன்று இருக்குது, hearsay evidence must not be admitted. So these are the 3 cardinal principles of evidence law. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்புறம் ஐயா சொன்னது கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸில் வரும். ஸோ இது 3 cardinal principles. ஸோ அடுத்து நம்ம ஒரு 3 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த இன்டர்பிரேஷன் கிளாஸ் வைஸாக போகல, சும்மா பேசிக்காக அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக.
எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு 3 பார்ட் இருக்கும். எவிடன்ஸ் ஆக்டில் நம்ம பிஎஸ்ஏவை நீங்கள் கரஸ்பாண்டிங்காக பார்த்துட்டே வாங்க. எவிடன்ஸ் ஆக்டை வச்சு நான் பேசிஸாக போகிறேன். அதில் அந்த 3 பார்ட் 3 இருக்கும், 167 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எவிடன்ஸ் ஆக்டை நம்ம அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், அது ஒரு யூட்டிலிட்டி தான், ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டிக்காக உள்ளதான். அது அகடமிக் ஆஸ்பெக்டாக அதை நம்ம பார்த்துக்கலாம். எவிடன்ஸ் ஆக்டு வாட் மே பி ப்ரூவ்டு, வாட் நீட் நாட் பி ப்ரூவ்ட், வாட் ஷால் நாட் பி ப்ரூவ்ட் அண்ட் ப்ரிசம்ஷன்ஸ். ஸோ இப்படி இந்த 4 வகையில் அதை நம்ம பிரிக்கலாம். இந்த வாட் மே பி ப்ரூவ்டு, இது மே ப்ரிசம்ஷன் இல்லை, மே பி ப்ரூவ்ட். வாட் மே பி ப்ரூவ்ட் இஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த பார்ட்டிஸ். ஸோ அந்த வாட் மே பி ப்ரூவ்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றதுக்கான சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள். வாட் மே பி ப்ரூவ்ட். ஸோ நீங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எவிடன்ஸ் ஆக்டை பேசிஸாக வச்சே சொல்கிறேன். பிஎஸ்சியில் நீங்கள் கரஸ்பாண்டிங்காக பார்த்துக்கோங்க. பார்ட் 1ல் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த சாப்டர் 2ல் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 5லேருந்து 55 வரைக்குமான பிரிவுகள் அது வகுக்கப்பட்டிருக்கும். இந்த 5லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளில் தான் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் வாட் மே பி ப்ரூவ்ட். அதாவது நீங்கள் இந்த 5லேருந்து 55 வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்களை ஆன் யுவர் டிஸ்கிரிஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதான் வாட் மே பி ப்ரூவ்ட். நீங்கள் இப்போ 25 கன்ஃபெஷன் மேட் டு போலீஸ் ஆஃபீஸர் ஷால் நாட் பி ப்ரூவ்ட். அது எப்படி சார் நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு கேட்காதீங்க. ஒரு வசதிக்காக 5 to 55 அதை ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வசதிக்காக 5 to 55. இது வாட் மே பி ப்ரூவ்ட். வாட் நீட் நாட் பி ப்ரூவ்ட், அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்ட். அப்புறம் அது ப்ரிசம்ஷன் பார்ட்டில் வரும். நான் 4 பார்ட் சொன்னாலே அது ப்ரிசம்ஷன் பார்ட்டில் வரும். ஓகே, அதுதான் அது. ஓகே, அது ஷால் நாட் பி, நீட் நாட் பி, தேவையில்லை. இப்போ நீ அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்ட், பட் கோர்ட் அட் இட்ஸ் டிஸ்கிரிஷன் மே ஆஸ்க் த பார்ட்டிஸ் டு ப்ரூவ். ஸோ அது கம்ப்ளீட்லி நீட் நாட் பி ப்ரூவ்டு இல்லை. ஸோ தோ இட் இஸ் அ நீட் நாட் பி ப்ரூவ்டு ஆஸ்பெக்ட் தான். ஜுடிஷியல் நோட்டீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை நீட் நாட் பி ப்ரூவ்டு. ஏன் ஜுடிஷியல் நோட்டீஸை நீட் நாட் பி ப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்க? யூனிவர்சல் ஃபேக்ட். ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட். டு சேவ் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கோர்ட் as well as parties. ஸோ இப்போ சூரியன் கிழக்க தான் உதிக்குது அப்படின்றது எவிடன்ஸ் விட்டு தான் ப்ரூவ் பண்ணணுமா? ஸோ அன்கான்ட்ராவர்டட் ஃபேக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அன்கான்ட்ராவர்டட் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்டை பற்றி கான்ட்ரவர்சியே கிடையாது. அதை கோர்ட் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் டேக் நோட்டீஸ் ஆஃப் த சச் ஃபேக்ட்ஸ். ஸோ இது வந்து நீட் நாட் பி ப்ரூவ், ஷால் நாட் பி ப்ரூவ்ட். உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு எவிடன்ஸ் ஆக்டில் பேசிக்காக ஐடியா இருக்கும்போது எவிடன்ஸ் ஆக்டே எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்டை பேசக்கூடிய, அதை மட்டும் இல்லை அதையும் பேசுது. அப்படி எதை ப்ரூவ் பண்ணணும்னு பேசக்கூடிய சட்டம் எதையெல்லாம் ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ப்ரைமரி எவிடன்ஸ். ஸோ ப்ரைமரி எவிடன்ஸை இட்ஸ் அ எவிடன்ஸ். பர்பஸ் ஆஃப் த எவிடன்ஸ் இஸ் டு ப்ரூவ் அ ஃபேக்ட். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரூவ்டுன்ற ஆஸ்பெக்ட் வந்துடுது. நான் ப்ரூவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் இந்த பக்கத்தில் இருந்து அதை கேள்வியாக கேட்குறதுனால அது உங்களுக்கு தெரியாதது போல் தோணுது. ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன், மேட்ரிமோனியல் கம்யூனிகேஷன், அஃபீஷியல் கம்யூனிகேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணக்கூடாது, பார். ஸோ அப்போ 3 பார்த்துட்டோம். மேபி ப்ரூவ், அதாவது வாட் மே பி ப்ரூவ்டு, வாட் நீட் நாட் பி ப்ரூவ்ட், வாட் ஷால் நாட் பி ப்ரூவ்ட். ஸோ இப்படி நம்ம ஒரு ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எவிடன்ஸ் ஆக்டை பிரிச்சுக்கலாம். அடுத்து 4th ஆஸ்பெக்ட் வந்து ப்ரிசம்ஷன். ஸோ ப்ரிசம்ஷன்றது நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ எவிடன்ஸ் ஆக்டில் இந்த ப்ரூவ்டு ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்குள்ள மற்ற விஷயங்கள் இருக்குது. காம்பிடன்ஸ் ஆஃப் விட்னஸ், ஹூ மே டெஸ்டிஃபை. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அடுத்த பார்ட்டில், 3rd பார்ட்டில் வரும். ஸோ நான் உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்டாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கலாம்,
ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றதுக்காக இதை ஒரு ஆரம்பத்தில் சொல்கிறேன். அடுத்த எவிடன்ஸ் ஆக்ட் அப்படி சொல்கிறோம். வாட் இஸ் எவிடன்ஸ் ஆக்ட்? எவிடன்ஸாக என்னங்க? இன்டர்பிரேஷன் பார்ட் எடுங்க. கையில் ஆக்ட் வச்சுருக்கீங்களா, புக் வச்சுருக்கீங்களா? ஸோ இப்போ பிஎஸ்சியில் அதில் சில சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்தே பார்த்துக்குங்க. நம்ம ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எவிடன்ஸை பற்றி சொல்கிறேன். நமக்கு அதுக்கு எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய டெஃபனிஷனே போதுமானது, அந்த இன்டர்பிரேஷனே போதுமானது. ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் which the courts permits are required to be made before it by witnesses. இது வந்து oral evidence. அப்புறம் all documents produced for inspection of the court are called documentary evidence. ஸோ இது வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன். எவிடன்ஸ்னால் இப்போ இதுதான். இதில் நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸு, டிஜிட்டல் ரெக்கார்டு, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பண்ணுறதையெல்லாம் நீங்கள் இப்போ பிஎஸ்சியில் சேர்த்துக்கலாம். பட் கான்செப்ட் தான். நம்ம இதையும் ஒரு யூட்டிலிட்டி, ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவிடன்ஸ் இஸ் தி மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படி சொல்லலாம். எவிடன்ஸ் இஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படி சொல்லலாம். வாட் இஸ் மீன்ஸ்னால் தெரியல, டூல். அப்போ ப்ரூஃபை எடுத்துகிட்டு வர்றதுக்கான கருவி தான் எவிடன்ஸ். அப்போ ப்ரூஃப்னா என்ன? எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். சிம்பிள் அஸ் தட். எவிடன்ஸ்னால் மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், ப்ரூஃப்னா எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் கோர்ட் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஐதர் த ஃபேக்ட் நாட் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்ற, நாட் ப்ரூவ்டு இல்லை, ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு. நாட் ப்ரூவ்டுன்றது எவிடன்ஸை லெட் பண்ணாமல் இருந்தால். ஸோ இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ எவிடன்ஸ் இஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், ப்ரூஃப் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேசிக்காக எவிடன்ஸ் ஆக்டை அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக வந்து என்னோட சிறப்பான மூத்தவர்கள்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்காகவே போகலாமே அப்படின்றதுக்காக சொல்கிறது. அடுத்து ப்ரூஃப்னு சொல்கிறோம். வாட் இஸ் ப்ரூஃப்? ப்ரூஃப். ஸோ ஓகே, அந்த ப்ரூஃபுக்குள்ளே ப்ரூவ்டு அப்படின்ற ஆஸ்பெக்ட். ப்ரூவ்டுனா என்ன? A fact is said to be proved when, after considering the matters before it, the court either believes it to exist or its existence, considers its existence so probable that a prudent man ought, under the circumstances of the particular case, to act upon the supposition that it exists. ஸோ இதோட நெகட்டிவ் கான்செப்ட் டிஸ்ப்ரூவ்டு. நாட் ப்ரூவ்டுனா ரெண்டுமே இல்லாது, கன்சிடரேஷன் பண்ணுறது அங்கே ஃபேக்டே இல்லை அப்படின்றது. அதான் எவிடன்ஸ் இஸ் நாட் லெட் அப்படின்னு. அப்போ ப்ரூவ்டுனா அந்த ரெண்டு காம்போனண்ட், ஐதர் காம்போனண்ட், திஸ் ஆர் தட், ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் பிஃபோர் ரிட்டன் கொடுத்துருப்பாங்க, எவிடன்ஸ் பிஃபோர் ரிட்டன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், எவிடன்ஸ் இஸ் மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், ப்ரூஃப் இஸ் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ்னு. எங்கே அந்த எவிடன்ஸ்ன்ற டேர்மே இல்லை. ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் ரிட்டன் இருக்குது. ஃபேக்ட் கூட கிடையாது, மேட்டர்ஸ். அப்போ ஏன் மேட்டர்ஸ்னு வச்சுருக்காங்க? எஸ், மேட்டர்ஸுக்குள்ளே எவிடன்ஸும் வருது. நீங்கள் எதுக்கு தான் அந்த செக்ஷன் 60 எடுங்களேன் கையில். அந்த செக்ஷன் 60ல் ஒரு ப்ரொவைசோ கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த லாஸ்ட் ப்ரொவைசோ கிளாஸ். அங்கே மெட்டீரியல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கிடையாது, ஓரல் எவிடன்ஸும் கிடையாது. திஸ் இஸ் மெட்டீரியல் திங். நீங்கள் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எம்ஓஸ் அப்படி சொல்லுவாங்க, சான்று பொருட்கள் அப்படி சொல்லுவாங்க. ரத்தம் படிந்த ஆடை, கத்தி, ஆயுதம், அது மாதிரி எம்ஓஸ், அப்புறம் ஸோ தீஸ் ஆர் ஆல் மெட்டீரியல் திங்ஸ். ஸோ இந்த மேட்டர்ஸ் பிஃபோர் இட்டில் இதையெல்லாம் உள்ளடக்கணும். நீங்கள் எவிடன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரிக்கு மட்டும்தான் அதை தான் நம்ம வரையறை செய்திருக்கோம் எவிடன்ஸ்னு. ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் திங்ஸ், நாட் ஓன்லி மெட்டீரியல் திங்ஸ். இப்போ கன்ஃபஷன் இருக்குது. கன்ஃபஷன் நாட் மேட் பிஃபோர் த கோர்ட் ஆர் ரெக்கார்ட் பை த கோர்ட். கன்ஃபஷன் இஸ் மேட் சம்வேர் எல்ஸ் ஈவன் வித்தவுட் நோயிங் த கோர்ட். எப்பாவது சமயத்தில் ஜுடிஷியல் கன்ஃபஷன்னா மேஜிஸ்ட்ரேட் போய் ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
அதர்வைஸ் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக எங்கேயாவது நடந்திருக்கும். உங்களுக்கு எதுக்கு சொன்னால் கன்ஃபெஷன்றது கோர்ட்டில் மேக் பண்ணுறது இல்லை, சரிங்களா? ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படி இல்லை. நான் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அட்மிஷன்ஸ், டையிங் டிக்ளரேஷன்ஸ், லோக்கல் இன்ஸ்பெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. 310 ஆஃப் சிஆர்பிசியில் லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். இதெல்லாம் டைரெக்டாக எவிடன்ஸுக்கே போயிடும், ஐ மீன் கோர்ட்டுக்கே போயிடும், கோர்ட்டோட நாலேஜுக்கு டைரெக்டாக போயிடும். தென் டெமனர் ஆஃப் விட்னஸஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. டெமனர்னால் தெரியும்ல, டிமீனர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிமீனர், டெமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரொனவுன்சியேஷன் எப்படி DEMENOUR, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெமனர் ஆஃப் விட்னஸஸ் ரொம்ப வெரி குரூசியல் ஆஸ்பெக்ட். கேள்விப்பட்டது இல்லையா? கையில் வச்சு இது வச்சுருக்கீங்களா? சிஆர்பிசி அல்லது BNSS வச்சுருக்கீங்களா? கையில் இருக்கா கைவசம்? சிஆர்பிஎஸ் இருந்தீங்கன்னா 280 பாருங்கள். BNSSக்கு நான் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சொல்கிறேன். 315 வச்சு தான் பாருங்கள். அங்கே சிஆர்பிசியில் ஒரு செக்ஷனே இருக்குது டெமனர் ஆஃப் விட்னஸஸ். ஸோ இது சிஏபிசிலையும் கரஸ்பாண்டிங்கான ப்ரொவிஷன் இருக்குது டெமனர் ஆஃப் விட்னஸஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக கோர்ட்டோட நாலேஜுக்கே போயிடும், பார்ட்டிஸ் லெட் பண்ண மாட்டாங்க அந்த எவிடன்ஸை. ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கிறதுக்காக தான் மேட்டர்ஸ் பிஃபோர் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கே ராமராஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அதில் வந்து இந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் PNPன்னு நினைக்கிறேன், ஐ சப்போஸ் தெரில. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதை வந்து இந்த ஆஸ்பெக்டை டீல் பண்ணியிருப்பாங்க. கே ராமராஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் இந்த மேட்டர்ஸ் பிஃபோர் இட் பற்றி நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆனால் கைண்ட்லி பெர்யூஸ் இட். செக்ஷன் 3க்கு அப்ரூவ்டுக்கு வரும். ஸோ எவிடன்ஸில் சார் சொன்னாங்க மேட்டர்ஸ் இன்க்ளூட் எவிடன்ஸ். ஸோ மேட்டர்ஸோட அந்த டேர்மோட ஸ்கோப் வந்து லார்ஜர் தேன் எவிடன்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு எவிடன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மேட்டர்ஸ் பிஃபோர் இட் வேணும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் கன்சிடர் பண்ண பிறகு கோர்ட் 2 காம்பவுண்ட் சொன்னேன். ஒன்று பிலீவ் பண்ணும். பிலீவ்ன்றது அப்சல்யூட்லி டைரெக்டாகவே, இப்போ டைரக்ட் எவிடன்ஸ் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடென்ஸ்னால் கோர்ட் பிலீவ்ஸ் இட். இப்போ டைரெக்டாக ஒரு ஐ விட்னஸ் வந்து சொல்கிறாரு, கிராஸ் எக்ஸாம்னா வித்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட எவிடன்ஸை பார்க்கும் பொழுது கோர்ட்டு பிலீவே பண்ணிடும். இப்போ ஒருத்தர் எக்ஸ்ன்ற நபர் இருக்கார், அவரை ஒருத்தர் கொலை முயற்சி பண்ணுறாரு, அவர் வெட்டுப்பட்டு பிழைச்சி கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. சோன்ஸோ தான் என்னை வெட்டினார்னு பெட்டியில் ஏறி சாட்சி சொல்லிடுறாரு. அவரை கிராஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக சொல்லிடுறாரு. இப்போ கோர்ட் பிலீவ்ஸ் சோன்ஸோ தான் அந்த எக்ஸை அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ணார். ஸோ இது வந்து பிலீவிங் ஸ்டாண்டர்ட். நான் இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறது. அதே போல் ஒன்று இது பிலீவிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு, ஆனால் அதோடைய கான்சிக்வன்சஸில் டிஃபரன்ஸ் இல்லை, சேம் தான். அல்லது supposition, court suppose that a prudent man ought under the circumstances of the particular case act on the supposition that it exists சொல்கிறாங்க. இது எப்படின்னா இப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் பேஸ் பண்ணியிருக்கும்ல, அந்த மாதிரியான வழக்குகளில் இந்த சப்போசிஷன் வரும். ஸோ ரிசல்ட் வில் பி சேம், அந்த கான்சிக்வன்ஸ் வில் பி சேம். ஐதர் பிலீவ்ஸ் இட் ஆர் supposes it, the result will be the same. either existsனா மேபி அது டிபெண்ட்ஸ், எந்த ஃபேக்ட் அது எக்ஸிஸ்ட் நினைக்குதோ அதை பொறுத்து. இப்போ இவர் தான் அந்த சார்ஜ் இல்லைன்னா இஷ்யூ சிவில் கேஸில் அந்த பர்டிகுலர் இஷ்யூவை எக்ஸிஸ்ட் பிலீவ் பண்ண, இது வந்து ஃபேக்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்னா சிங்கிள் ஃபேக்ட். இப்போ நான் என்டையர் கேஸுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறேன். அப்போ கோர்ட் வந்து ஒரு ஃபேக்டை இருக்குன்னு நம்பலாம், இல்லைன்னு நம்பலாம். இப்போ ஏன்ற நபர் பிக்கு கடன் உறுதி சீட்டு ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட் பண்ணி சச் டேட்டில் சச் அமௌண்ட் பாரோ பண்ணியிருக்காரா அப்படின்றது ஒரு இஷ்யூவாக இருக்கும், சரிங்களா? அது இப்படி ரிவர்ஸில் இருக்கும், கொடுத்தாரான்னு இருக்கும், வாங்கினாரான்னு இருக்காது. ஏ என்ற நபர் பிக்கு இத்தனாம் தேதி கடன் உறுதி சீட்டின் பேரில் 10,000 கொடுத்தாரா அப்படின்னு இருக்கும். அப்போ கொடுத்தார் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கொடுத்தார். நீங்கள் அதை என்ஐ ஆக்டோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், அங்கே ப்ரிசம்ப்ஷன் இருக்குல்ல சார்னு அந்த லெவலுக்கு போயிடாதீங்க. ஒரு உதாரணம் வந்ததுனால சொல்கிறேன். அப்போ ப்ரூவ் பண்ணிட்டா அதை கோர்ட் வந்து அவர் உரிய சாட்சிகள் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஆமாம் அவர் கடன் கொடுத்துருக்காரு, கடன் கொடுத்தது உண்மைன்ற நம்பிக்கைக்கு வரும். இவர் நான் வாங்கலை அப்படின்னா அவர் தேவைப்பட்டால்
அதை ரிபட்டும் பண்ணலாம், ரிபட்டல் எவிடன்ஸ் கொடுத்து ரிபட் பண்ணலாம். அப்போ அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்றது முடிவுக்கு வரலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸை பற்றி அவுட்கம் வரும். இப்போ நீங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் உங்களுக்கு தெரியும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் அந்த செயின் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிருதிச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. இந்த கோல்டன் பிரின்சிபிள்ஸ் 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம அடிக்கடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொல்லுவோம். அது பிருதிச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு வரும். அந்த பிருதிச்சந்துக்கு முன்னாடி ஒரு பேர் வரும். இந்த ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்துக்கிறேன். அது ரொம்ப லேண்ட்மார்க் கேஸ், வெரி வெரி லேண்ட்மார்க் கேஸ். நீங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் இந்த வழக்கை தான் எழுதணும். சரத் பிருதிச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1984 ACC பேஜ் நம்பர் 116. இதில் 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது கோல்டன் பிரின்சிபிள்ஸ்னால் என்னென்னா, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த லிங்க் செயின் லிங்க் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5 பிரின்சிபிள்ஸ், நாட் ஹைப்போதிஸ், 5 பிரின்சிபிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ அந்த பிரின்சிபிள்ஸை நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஷியல் பீசஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கும்போது த பிலீஃப் இட் டு எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் ப்ளே ஆகலாம். சரிங்களா? இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சுன்னா ஒரு ஃபேக்ட் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்ற, அதாவது ஒரு ஃபேக்ட் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அது ப்ரூவ்டு. ஒரு ஃபேக்ட் இல்லை என்பது எஸ்டாப்ளிஷ் ஆனால் அது டிஸ்ப்ரூவ்டு. பாசிட்டிவ் சென்ஸில் ப்ரூவ்டு, நெகட்டிவ் சென்ஸில் ப்ரூவ் பண்ணோம்னா அது டிஸ்ப்ரூவ்டு. அது நீங்கள் ப்ரூவ்டை அப்படியே படிச்சிங்கன்னா அது நெகட்டிவ் சென்ஸில் இருக்கும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ப்ரூஃப்னா ப்ரூவ்டுனா இது. இப்போ நாட் ப்ரூவ்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நம்ம பிளைண்ட் அவர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதில் ஏதாவது ஒரு ஃபேக்ட்டுக்கு நம்ம வந்து எவிடன்ஸ் விட்டுருக்க மாட்டோம், தேவையில்லைன்னு நினச்சிருப்போம், விட்டுருக்க மாட்டோம். அதே போல் கிரிமினல் கேசஸில் ப்ராசிக்யூஷனில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் விடாமல் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் தெரியும், லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் இருப்பாங்க, ஆனால் எல்லோரையும் பெட்டி ஏற்ற மாட்டாங்க, டிஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்பென்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை பொறுத்து ஒரு எவிடன்ஸே விடலை அப்படின்னா கோர்ட்டுக்கு அது என்னன்னே தெரியாது. சொல்லியிருப்பாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாங்க. யார் சொன்னாங்களோ அவங்க ப்ரூவ் பண்ணணும் அந்த ஃபேக்ட். அதுக்கு பேர் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ப்ரூவும் பண்ணலை, டிஸ்ப்ரூவும் பண்ணலை அப்படின்னா அது வந்து நாட் ப்ரூவ்டு. இப்போ இதில் இந்த நாட் ப்ரூவ்டில் 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை நீங்கள் நிரூபிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது ப்ரிசம்ஷன்னு ஒன்று, ஒரு ஃபேக்டை பொறுத்து ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் rebutted that presumption stands. If at all the court has drawn that presumption. இப்போ அது ப்ரிசம்ஷனாக இருந்ததுன்னா கோர்ட்டு ஒரு கான்செப்டாக நான் வர்றேன். ஏன்னா அது இன்டர்லிங்க்டுனால கொஞ்சம் ஜிக்ஸாக நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். நான் அடுத்தடுத்து இப்படி வந்துட்டே இருக்கேன். இப்போ நாட் ப்ரூவ்டில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான் நாட் ப்ரூவ்டு. ஆனால் அது எஃபெக்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிமினல் கேசஸில் அது நாட் ப்ரூவ்டு வந்து மே ரிசல்ட் இன் பெனிஃபிட் ஆஃப் டவுட். ப்ராசிக்யூஷன் ஒரு ஃபேக்டை சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ண விட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் பி இன் டு தி அட்வான்டேஜ் ஆஃப் த அக்யூஸ்ட், பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கிடைக்கும். ஆனால் சிவில் கேசஸில் நீங்கள் நாட் ப்ரூவ்டு அப்படின்ற ஆஸ்பெக்ட், நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணல, டிஸ்ப்ரூவ் பண்ணலைன்னா அது ஓனஸ் யார் பேரில் இருக்கோ அதை பொறுத்து அவுட்கம் மாறும். ஆனால் கிரிமினல் கேசஸில் ப்ராசிக்யூஷன் ஆப்வியஸ்லி அக்யூஸ்ட் வந்து எவிடன்ஸ் லீட் பண்ண போகிறதில்ல. பண்ணலாம், யாரும் பண்ண மாட்டாங்க. அது செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் மட்டும்தான் அதை செய்வாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ப்ராசிக்யூஷன் தான் எவிடன்ஸ் லீட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு சார்ஜ் சம்மந்தமாக ஒரு ஆஸ்பெக்டை அவங்க ப்ரூவ் பண்ணலை, ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம டிஸ்ப்ரூவ்ன்ற அதை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை வரும். இப்போ நாட் ப்ரூவ்டுனா அது இட் கிரியேட்ஸ் அ பெனிஃபிட் ஆன் த மைண்ட் ஆஃப் த கோர்ட். ஸோ த டவுட் வில் பி, the benefit will be given to the accused. ஸோ இதுதான் நாட் ப்ரூவ்டில் கிரிமினல் கேசஸ்க்கும் சிவில் கேசஸுக்குமான அந்த கான்சிக்வன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், எவிடன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரூவ்டுனா பார்த்துட்டோம், நாட் ப்ரூவ்டுனா என்னென்னு பார்த்தோம், டிஸ்ப்ரூவ்னா என்னென்னு பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்த கான்செப்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை இப்போ நான் பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன் யுவர் ஓனோ அல்லது சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்லேயோ ஒரு லெக்சரோ கேட்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உதவும். பியாண்ட் ரீசனபிள் டவுட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு. இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட்டை ஏதாவது ஒரு சட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சட்டம் the charge must be proved beyond reasonable doubt அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்லிடாதீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும்ல. அப்படி ஏதாவது ஒரு சட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்துருக்க முடியாது. அது ஒரு காமன் லா பிரின்சிபல். காமன் லா பிரின்சிபல்னால் தெரியும் தானே, அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. காமன் லா பிரின்சிபல் ஜூனியர்ஸ் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்கள், ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ண பிரின்சிபல் ஆஃப் லாஸ், காமன் லாஸ்க்கு. சிவில் லான்னு ஒன்று இருக்குது, நம்ம சிபிசி இல்லை. சிவில் லா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லாஸ் இருக்குது. சிவில் லா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, காமன் லா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிக் லா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாஸில் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ நம்ம காமன் லா கண்ட்ரிஸில் அக்யூஸ்டோரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கிரிமினல் லாவை பொறுத்து. ஸோ இப்படிலாம் இருக்குது, பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது நீங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலி நீங்கள் லா படிக்கணும்னாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். காமன் லா கண்ட்ரிஸில் லா ஆஃப் பிரசிடெண்ட் இருக்கும். லா ஆஃப் பிரசிடெண்ட் தெரியல? தெரியும். ஆப்வியஸ்லி யூ ஆர் ஆல் ப்ராக்டிஸிங் பிஃபோர் தி ஹானரபிள் ஹைகோர்ட். ஸோ நீங்கள் லா ஆஃப் பிரசிடெண்ட்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவில் லா கண்ட்ரிஸில் அந்த லா ஆஃப் பிரசிடெண்ட் இருக்காது. அவங்க முன் தீர்ப்புகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்தந்த வழக்குக்கு அதுதான், அந்தந்த வழக்குக்கான தீர்ப்பை மட்டும்தான் அந்த நீதிமன்றங்கள் வழங்க முடியும். முன் தீர்ப்புகள் நம்ம ஃபாலோ பண்ணல, அது பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிவில் லா கண்ட்ரிஸ் அண்டு காமன் லா கண்ட்ரிஸ். ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும் பொழுது இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட் அந்த கான்செப்ட் ஒரு காமன் லா பிரின்சிபல் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து கோடிஃபைடு லா இல்லை, அன்கோடிஃபைடு லா. ஸோ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தால் கூட அது சட்டத்திலே இல்லை, இருந்தாலும் அதை நம்ம எதுக்காக ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோன்னா, இது ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு லா, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு லா அப்படி இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இது வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ண, பார்ட்டிஸை கன்வின்ஸ் பண்ண. இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சமூகத்தை, அந்த சமூகம் வந்து அது சரியான தீர்ப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த வேலையை அந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட் செய்யும். இது சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அந்த பார்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆவார். அதுக்காண்டி தூக்கில் போட்ட கழுத்தை காட்ட மாட்டார். அதோட கருத்து அது. அந்த நீதிபதி, அந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதியும் அவருக்கும் ஒரு மாரல் டர்புலன்ஸ் வந்துடக்கூடாது. நம்ம வந்து சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட் அவர் வரக்கூடாது. அப்போ இது எண்ட் ஆஃப் த டே அது வந்து அவரோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸா, அவரோட பர்சனல் பிலீஃபா, அவரோட பயாஸா, அந்த பிலீஃபுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்டு தான் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட். அந்த அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் தான் ப்ரூவ்டில் இருக்குது. ப்ரூவ்டுன்ற அந்த டேர்மில் ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட், ஒரு அப்ஜெக்டிவான ஸ்டாண்டர்டுக்கு கோர்ட் வரும். அது ப்ரூடன்ட் மேனோட ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ஆஃப்டர் கன்சிடரிங் த எவிடன்ஸ், அந்த ஜட்ஜு பர்சனலாக அவர் மைண்டில், ஜட்ஜுனா கோர்ட்டோட மைண்டில் எந்த ஒரு துளியளவு சந்தேகமும் இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு போனதுக்கு பின்னாடி அந்த தண்டனையை, பியாண்ட் ரீசனபிள் டவுட்னாலே தண்டனை தானே, அந்த தண்டனையை கொடுப்பேன். ஸோ அது ஒரு லீகல் கான்செப்டும் கூட. அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல், சோசியாலஜிக்கல், மாரல் காம்போனன்ட்ஸும் இருக்குது. ஸோ இது அதனால் இது வந்து ஸ்டில்
அன்கோடிஃபைடாகவே இருக்குது. இப்போது பியாண்ட் ரீசனபிள் டவுட். ஓகே, ஸோ இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுக்கு அப்புறம் இந்த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் இதோட கனெக்டட், இப்போ இந்த டாப்பிக்கோட கனெக்ட். அப்போ ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிசம்ப்ஷனுக்கு போயிடுவோம். வாட் இஸ் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் போயிடுவோம். ப்ரிசம்ப்ஷன் என்ன? அன் இன்ஃபரன்ஸ் ட்ரான் அப்பான் அ ப்ரூவ்ட் ஃபேக்ட். இதை வந்து சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ப்ரூவ்டு ஃபேக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ், தமிழில் அனுமானம். இன்ஃபரன்ஸ் ப்ரிசம்ப்ஷனாக தான் அனுமானம், இன்ஃபரன்ஸ் அப்படி அதான் ப்ரிசம்ப்ஷன். இப்போது சரியான தமிழ் வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ அந்த ப்ரிசம்ப்ஷன் எவிடன்ஸ் ஆக்டில் எப்படின்னா மே ப்ரிசம்ப்ஷன், மே ப்ரிசியூம், சால் ப்ரிசியூம்னு இருக்கும். கன்க்ளூசிவ் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கன்க்ளூசிவ் ப்ரூஃப். உங்கள்கிட்ட கேட்கலாம், கன்க்ளூசிவ் வெதர் த டேர்ம் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இஸ் அ ஆக்சிமரான் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சிமரான்னா தெரியல, ஆக்சிமரான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, நல்ல பாம்பு, அது நல்ல பாம்பு வில்லன் பாம்புலாம் அந்த மாதிரி. கன்க்ளூசிவ் ப்ரிசம்ப்ஷன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லக்கூடாதுன்றது போகிறதுக்கு முன்னாடி இந்த மே ப்ரிசம்ப்ஷன் சால் ப்ரிசம்ப்ஷன் என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த ப்ரிசம்ப்ஷன்னா உங்களுக்கு வேரியஸ் இன்டர்பிரேஷன், டெக்னிக்கல் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேசிக்காக தான் படிச்சுட்டு இருக்கனால நான் அந்த டெக்னிக்கல் இன்டர்பிரேஷன்ஸில் போகலை. ஒரு இன்ஃபரன்ஸ் ட்ரான் அப்பான ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது மட்டும்தான் ப்ரிசம்ப்ஷனா? அப்போ சால் ப்ரிசம்ப்ஷன் ஒன்று இருக்குது, இது அது அடுத்த கேள்வி. ஸோ ப்ரிசம்ப்ஷனா இன்ஜென்ரிக், வெரி ஜென்ரிக்கான ஒரு இதான் சொல்கிறேன். அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ எவிடன்ஸ் ரெண்டு கைண்ட் ஆஃப் ப்ரிசம்ப்ஷனை பற்றி பேசுகிறாங்க, மே ப்ரிசம்ப்ஷன், சால் ப்ரிசம்ப்ஷன். மே ப்ரிசியூம்னா நீங்கள் அந்த எப்படி அது இருக்குன்னா ஒரு ஃபேக்ட் ஓரியன்டாக இருக்கும். ஃபேக்ட்னா ஃபிசிக்கல் ஃபேக்ட், ரியல் ஃபேக்டாக இருக்கும், அது சம்மந்தமாக இருக்கும். அதான் அது சம்மந்தமாக மட்டும்தான் மே ப்ரிசம்ப்ஷன் வரும். இந்த வேர்ல்ட்லி அஃபேராக இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் ஃபேக்டாக இருக்கும். ஃபேக்டில் ரெண்டு ஃபேக்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபேக்ட், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ எவிடன்ஸ் ஆக்டில் ரொம்ப அடிப்படை ஃபேக்ட். அதில் மே ப்ரிசம்ப்ஷன் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டில் வராது, ஃபிசிக்கல் ஃபேக்டில் தான் வரும். இந்த சேர் இஸ் அ ஃபேக்ட், டேபிள் இஸ் அ ஃபேக்ட், மேக் இஸ் அ ஃபேக்ட், யுவர் நேம் இஸ் அ ஃபேக்ட், லைக் தட். இது மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்கும். இப்போது இந்த ஃபோன் என்னுடைய ஃபோன், இது நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது காணாமல் போயிடுச்சு. நான் தேடுறேன், எக்ஸ் என்ற நபர்கிட்ட கையில் இருக்குது, எக்ஸ் என்ற நபரோட கையில் இருக்குது. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இல்லஸ்ட்ரேஷன், அந்த ஐதர் ஹீ இஸ் த thief or he received the stolen property knowing that it is a stolen property. இதுதான் மே ப்ரிசம்ப்ஷன். 114ல் இந்த இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. 114ல் இல்லஸ்ட்ரேஷன் ஏ, நீங்கள் 119ல் பார்க்கலாம் டிஎஸ்ஏல. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஃபேக்ட் ஓரியன்டாக அந்த ப்ரிசம்ப்ஷன் இருக்கும். 114 எவிடன்ஸ் ஆக்டில் நிறையா செக்ஷன்ஸ், இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எவிடன்ஸ் ஆக்டில் எதெல்லாம் மே ப்ரிசம்ப்ஷனை பற்றி பேசுனா அந்த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் டீலிங் வித் மே ப்ரிசம்ப்ஷன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் பிஎஸ்சியில் செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ ரைட் நோ எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன் தான் இருக்குது. இந்த 114 மே ப்ரிசம்ப்ஷன் சம்மந்தமாக. இந்த 114ல் கொடுத்துருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸை மேக்சிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, அந்த செக்ஷனுக்குள்ளே வரும். மேக்சிம்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. மேக்சிம்னா உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் நாட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், தே ஆர் மேக்சிம்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 86, 87, 88, 90, 90A, 113 கேபிட்டல் ஏ, 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் மே ப்ரிசம்ப்ஷனை டீல் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ். ஸோ இது ஃபேக்டை பற்றி, ஒரு ரியல் ஃபேக்டை பற்றி இருக்கக்கூடிய ப்ரிசம்ப்ஷனால் இதை நேச்சுரல் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோர்ட் மே, அதை நீங்கள் அந்த ப்ரொவிஷனை வாட்சிங்கன்னா, wherever it is provided by this act the court may presume a fact. ஸோ
மே ப்ரிசம்ஷனாக உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிஷனரி ப்ரிசம்ஷன். அப்போ இதை வந்து நேச்சுரல் ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க, ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரிஷனரி ப்ரிசம்ஷன்னு. 86, 87, 88, 90, 90 கேபிட்டல் ஏ, 113 கேபிட்டல் ஏ அண்ட் 114 இதெல்லாம் வந்து மே ப்ரிசம்ஷனை டீல் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இதை மே ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க, ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரிஷனரி ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோர்ட் மே ப்ரிசம் மே நாட் ப்ரிசம். ஸோ இது வந்து மே ப்ரிசம். அப்புறம் சேல் ப்ரிசம்னு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. ஸோ இந்த சேல் ப்ரிசம்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. இதை ஆர்டிஃபிஷியல் ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ஃபேக்ட் பேசிஸாக இருக்காது. ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க சேல் ப்ரிசம்ஷனை, ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க. அது மே ப்ரிசம்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி அது இருக்காது, பெரும்பாலும் ஒரு பிரின்சிபல் ஆஃப் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். லா ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ டோலி இன்கபேக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோலி இன்கபேக்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஐபிசியில் ஐ திங்க் செக்ஷன் 82 பாருங்கள், 82 பாருங்கள். ஆக்ட் ஆஃப் அ சைல்டு அண்டர் 7 years of age. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை அ சைல்டு அண்டர் 7 years of age அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷனில் இருக்குது. பட் அந்த சேல் ப்ரிசம்ஷனுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக அதை நம்ம எடுத்துக்கலாம். சேல் ப்ரிசம்ஷன் எவிடன்ஸ் ஆக்டிலே இருக்குது. நான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகணுன்றக்காக நான் இந்த ப்ரொவிஷனை எடுத்துக்கிட்டேன். இப்போ 7 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் குற்ற மனம் இருக்காது அப்படின்றது, மென்ஸ்ரியாக இருக்காது, அவங்களுக்கு அந்த குற்றத்தை செய்கிறதுக்கான அந்த பக்குவம் இருக்காது. ஸோ மென்ஸ்ரியா எசென்ஷியல்னால அவங்களுக்கு அந்த இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம் அப்படின்றது அந்த கான்செப்ட். இது ஒரு சேல் ப்ரிசம்ஷன் தான். டோலி இன்கபேக்ஸ் அதுதான். இன்ஃபான்சி இஸ் இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம். இன்சானிட்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, அது 84 இருக்குது. இன்ஃபான்சின்னு சொல்லுவாங்க, அது 82 இருக்குது. சரிங்களா? இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம். ஸோ இந்த இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம் இன்சானிட்டிக்கும் வரும். ஸோ டோலினா சைல்ட்ஸ் இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம், அப்புறம் இன்சான் பர்சன்ஸ் இன்கெப்பாசிட்டி டு கமிட் அ க்ரைம். அப்படி இதில் எது சொன்னால் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்ற கான்செப்டை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இப்போ இதில் வந்து ஒரு 7 வயசு குழந்தை அதுக்கு மெச்சூரிட்டி இருக்காது அப்படின்றது அனுமானம். அது நாட் நெசசரிலி ட்ரூ, அப்படி தானே? நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 5 வயசு குழந்தை 1330 குரலையும் சொல்லும். அப்போ அதோட சில குழந்தைய எக்ஸப்ஷனாக இருப்பாங்கல்ல, இந்த குழந்தை 1330 குரலையும் சொல்லுது, தலகால சொல்லுது, படுத்துக்கிட்டே சொல்லுது, அந்த மாதிரிலாம் நிறையா சாதனைகள் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, ஸோ அந்த ப்ரிசம்ஷன் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் ஏஜ் பார்க்கக்கூடாது, மெடிக்கல் ஏஜ் பார்க்கக்கூடாதுலாம் இன்சானிட்டி ஆஸ்பெக்ட். சைல்டுக்கு 7 years தான். 7 அனுமான சட்டத்தில் என்ன சொல்லலாம், 7 வயசு குழந்தைங்க அந்த குற்றமனம் இருக்காது, அவ்வளோதான். அது சரியான்னு நான் கேட்குறேன். சட்டம் சொல்லுது, அது எந்த அளவுக்கு சரி அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சில குழந்தை 10 வயசானாலும் புத்தி இல்லாமல் இருக்கலாம், சைல்டாகவே இருக்கலாம். சில குழந்தை 8 வயசு 7 வயசுலேயே மெச்சூர்ட் ஆகிடலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ். அப்போ அந்த சோசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், ஹெரிடிட்டரி பேக்ரவுண்டை பொறுத்து அது மாறும். பட் சட்டம் வந்து 7 வயசுக்கு இருக்க குழந்தைகள் குற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறாங்க, ஒரு யூனிஃபார்மிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சட்டம் அது வந்து சொல்லுது. ஸோ இதுதான் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசம்ஷன். நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த குழந்தை 7 வயசுக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னு அறிவு இல்லைன்னு சொல்லலாம். 4 வயசுலேயே நம்ம புராணத்திலலாம் படிச்சிருப்போம்ல, 5 வயசுலேயே சிவனை பார்த்தாருன்னு. ஸோ அந்த மாதிரி தெய்வ குழந்தைகளும் இருக்கலாம். இந்த தெய்வ குழந்தை அப்படின்னா
நம்ம சொல்ல முடியாது. சட்டம் சொன்னால் 1 1 3 அவ்வளோதான். அதான் சேல் ப்ரிசம்ஷன். இந்த சேல் ப்ரிசம்ஷனில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு ஆஸ்பெக்ட்டு. ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங் சேல் ப்ரிசம்ஷனில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா அப்படி இருக்குது. இந்த நான் சொன்ன 82 வந்து இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா. அதை நீங்கள் ரிபட்டே பண்ண முடியாது, ரிபட்டலே பண்ண முடியாது. ஆனால் எவிடன்ஸ் ஆக்டில் ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் ஆஃப் லாவை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த சேல் ப்ரிசம்ஷனை வாசிங்கன்னா, இட் ஷால் ரிகார்ட் சச் ஃபேக்ட்ஸ் அஸ் ப்ரூவ்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் it is disproved. So evidence act permits to rebut a presumption of law. ஸோ எவிடன்ஸ் ஆக்டில் இருக்க ப்ரிசம்ஷன் நீங்கள் ரிபட் பண்ணிக்கலாம். அது ஐபிசியில் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரிபட் பண்ண முடியாது. எவிடன்ஸ் ஆக்டில் எங்கெல்லாம் சார் ப்ரிசம்ஷன் ஆஃப் லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆர் டீலிங் வித் ப்ரிசம்ஷன் ஆஃப் சேல் ப்ரிசம்ஷன். செக்ஷன் 79 to 85C. ஸோ இதில் சம் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் பிஎஸ்ஏ. ஸோ அதனால் நீங்கள் கரஸ்பாண்டிங்காக பார்த்துக்கோங்க. சில செக்ஷன்ஸ் வந்து இப்போ பிஎஸ்சியில் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு வசதிக்காக கொடுக்குறேன். 79 முதல் 85 கேபிட்டல் சி, தென் 89, அப்புறம் 11 கேபிட்டல் ஏ, அதாவது 111 கேபிட்டல் ஏ, 111 கேபிட்டல் ஏ, அப்புறம் 113 கேபிட்டல் பி, அப்புறம் 114 கேபிட்டல் ஏ. ஸோ தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் விச் ஆர் டீலிங் வித் சேல் ப்ரிசம்ஷன். ஸோ இந்த ப்ரிசம்ஷன்ஸ் ஆர் ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன்ஸ். ஸோ அடுத்து இந்த ப்ரிசம்ஷன்லேயே அதை முடிச்சுருவோம். இப்போ ப்ரிசம்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ப்ரூவ்டு ஃபேக்டிலேருந்து அந்த ப்ரிசம்ஷனை ட்ரா பண்ணுவாங்க. அது சேல் ப்ரிசம்ஷனாக இருந்தாலும் சரி, மே ப்ரிசம்ஷனாக இருந்தாலும் சரி. அதுக்கு அதை ப்ரூவ் பண்ணப்போ புகை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானம். அப்போனா நெருப்பு இருக்கு ப்ரூவ் பண்ணால் நீங்கள் புகை இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும். நெருப்பையே ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ப்ரிசம்ஷன் தேவையில்லை, அது டேட்டா எவிடன்ஸ் ஆகி போயிடும். அப்போ ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணால் தான் இன்னொரு ஃபேக்டில் அனுமானம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பேசிக். இப்போ என்ன கேள்வி என்னென்னா, ஒரு ஃபேக்டை நீங்கள் ப்ரூவே பண்ணலை, ஆனால் ப்ரிசம்ஷன் எடுக்க சொல்றீங்க. இப்போ குழந்தை 7 வயசுக்கு கீழே இருக்குது, அது க்ரைம் பண்ண முடியாது, குற்றம் பண்ண முடியாது. இப்போ அந்த குழந்தையால் குற்றம் பண்ண முடியாது, அதை நீங்கள் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகலை, அதையும் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கோங்க. அப்படி சொல்ல முடியுமா? அந்த டபுள் ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க. டபுள் ப்ரிசம்ஷன், ப்ரிசம்ஷன் அப்பான ப்ரிசம்ஷன் எடுக்கலாமா? கூடாது. ப்ரிசம்ஷன் மஸ்ட் ஆல்வேஸ் பி பேஸ்ட் அப்பான் அனதர் ப்ரூவ்ட் ஃபேக்ட். ஒரு ஃபேக்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அதிலேருந்து தான் ப்ரிசம்ஷன் எடுக்க முடியும். அப்போ அந்த சைல்டுக்கு 7 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்றத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு இன்கெப்பாசிட்டி இருக்குன்ற ப்ரிசம்ஷன் எடுக்கப்படும். ஸோ இது ஒன்று. அப்போ மே ப்ரிசம்ஷன் அதே தான். அப்போ ஒரு ப்ரிசம்ஷனை இன்னொரு ப்ரிசம்ஷனில் இருந்து இன்ஃபர் பண்ண முடியாது. ஒரு ப்ரிசம்ஷனை இன்னொரு ப்ரிசம்ஷனை வச்சு ரிபட் பண்ண முடியுமா, மறுக்க முடியுமா? இப்போ ரிபட்டல் எவிடன்ஸ்ன்னு இருக்குது. ப்ரிசம்ஷனை நீங்கள் எவிடன்ஸ் விட்டு ரிபட்டல் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் எவிடன்ஸ் விடுறது போல நீங்கள் இன்னொரு ப்ரிசம்ஷனை விட்டு ரிபட்டல் பண்ணலாமா? எப்படி? ஒரு ஃபேக்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அந்த ஃபேக்ட்லேருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரிசம்ஷன் இல்லை, ரூல் ஆஃப் எவிடன்ஸ், லா ஆஃப் எவிடன்ஸ். அந்த ப்ரொவிஷன் என்ன ப்ரொவிஷன் இதில்? 136 இருக்குது. 136 அந்த லாஸ்ட் இஃப் த ரிலவன்சி ஆஃப் ஒன் அலெஜ்டு ஃபேக்ட் depends upon another alleged fact being first proved, the judge may in his discretion either permit evidence of the first fact to be given before the second fact is proved or requires the evidence to be given of the second fact before evidence is given of the first fact. Actually இது ஒரு exception rule. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஷனில் இருக்குது. 104 வாங்க. ஸோ இந்த 104க்கான எக்ஸப்ஷன் தான் 136 இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் இஃப் கண்டிஷன். அது இந்த 104 ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 104க்கான எக்ஸப்ஷனல், அது ஒரு எக்ஸப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதாவது டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ணணும்னா அவர் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த நபர் இறந்து போயிட்டாருன்றதை ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ண முடியும். அந்த 136 என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்டோட இன்இட்ஸ் டிஸ்கிரிஷன் நீங்கள் வந்து முதல்ல டையிங் டிக்ளரேஷனை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் டெத்தை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கூட கோர்ட்டு பார்த்து அலோவ் பண்ணலாம்.
ப்ரிசம்ஷன் வந்து டபுள் ப்ரிசம்ஷன். அப்போ ப்ரிசம்ஷனை வச்சு இன்னொரு ப்ரிசம்ஷன் ட்ரான் பண்ண முடியாது. ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் இன்னொரு ப்ரிசம்ஷனை ட்ரா பண்ண முடியும். ஆனால் இப்போ ரிபட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரிசம்ஷனை வச்சு ரிபட் பண்ணலான்னா அது ரிபட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே ப்ரிசம்ஷனாக இருக்கும் பட்சத்தில் குந்தன்லால் ரல்லாராம் வெர்சஸ் கஸ்டோடியன் எவாக்யூ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அது ரொம்ப லேண்ட்மார்க்கான கேஸு. ப்ரிசம்ஷனாலே நீங்கள் அந்த கேஸ் தான் படிக்கணும். குந்தன்லால் ரல்லாராம் வெர்சஸ் கஸ்டோடியன் எவாக்யூ ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அதில் ப்ரிசம்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1961 கேஸு குந்தன்லால் ரல்லா ரல்லாராம் வெர்சஸ் கஸ்டோடியன் எவாக்யூ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அப்புறமா பார்த்துக்கோங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போத் சால் ப்ரிசம்ஷனும் சரி மே ப்ரிசம்ஷனும் கேன் பி ரிபட்டட் பை அனதர் ப்ரிசம்ஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. 118 ஆஃப் நேவிசிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரிசம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரிசம்ஷன்ஸை நீங்கள் 114 லிஸ்ட் ஆஃப் மே ப்ரிசம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 114 இருக்க ஒரு ப்ரிசம்ஷனை வச்சு 118 இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரிசம்ஷனை நீங்கள் ரிபட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்படி இது சால் ப்ரிசம்ஷனுக்கும் பொருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் 114 இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 114 2 பார்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் பார்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் அஸ்2 இல்லஸ்ட்ரேஷன் ஏ அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்ட்டு ப்ரிசம்ஷன், அந்த அஸ்2 இல்லஸ்ட்ரேஷன் ஏ அஸ்2 இல்லஸ்ட்ரேஷன் பின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன். அந்த ப்ரிசம்ஷனை நீங்கள் ரிபட்டல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே போதும். ஸோ அந்த ஆக்டே அப்படி தான் இருக்குது. ஆக்ட்லேயே வந்து நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் விட தேவையில்லை. ஒரு மே ப்ரிசம்ஷனை ரிபட் பண்ணுறதுக்கு நம்ம பாசிட்டிவாக எவிடன்ஸ் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் விட்டால் கொடுத்தாலே போதும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்டு நோட். இப்போ மார்க்டு நோட்னா தெரியும்ல, என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பவுடர் தடவை நோட்டு. பவுடர் தடவை நோட்டை கையில் வச்சுருந்தா அது உங்களுக்கு தெரியும். அதுக்காக லஞ்ச பணம் அப்படின்றது முறையற்ற வகையில் வந்த பணம் அப்படின்றது. அப்போ அந்த பவுடர் தடவை நோட்டு என் கையில் இருந்தால் எனக்கு அது என்ன அர்த்தம்? அதில் நான் ஒன்று லஞ்சம் வாங்கியிருக்கணும், இல்லை அபேட் பண்ணியிருக்கணும். இப்போ எங்கள் மாமா தாசில்தாராக இருப்பார், நேராக வாங்கினா மாட்டிக்கிறாருன்னு எங்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன். என்னோடய கல்லால் அந்த கல்லா பெட்டி இல்லை அந்த 100 ரூபா நோட்டு கிடக்கு. இப்போ நான் சொல்லலாம், ஐயா நான் வந்து கடை வச்சுருக்கேன், என்கிட்ட பல பேர் பணம் கொடுப்பாங்க, நான் வாங்கி போடுவேன். அது நல்ல நோட்டாக நான் அதிகபட்சம் நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பார்க்கலாம். அது கூட காமன் மேனால் பண்ண முடியாது. அது கூட ஒரு எக்ஸ்பர்டிஸ் வேணும். கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி கல்லால் போடுறதாங்க என் வேலைன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் எனஃப் டு ரிபட் த மே ப்ரிசம்ஷன். ஸோ சேல் ப்ரிசம்ஷனுக்கு இந்த மியர் எக்ஸ்ப்ளனேஷன் போதுமா அப்படின்னா, அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு வந்து தன்வந்த் ராய் பல்வந்த் ராய் தேசாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1964. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சேல் ப்ரிசம்ஷனாக இருக்கும் பட்சத்தில் மியர் எக்ஸ்ப்ளனேஷன் நாட் எனஃப் டு ரிபட் த ப்ரிசம்ஷன். ஒரு பாசிட்டிவான ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்றாங்க. ஒரு பாசிட்டிவாக ஒரு எவிடன்ஸ் வேணும். நீங்கள் மியர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ ஒரு அனதர் ப்ரிசம்ஷனோ வச்சு அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்குகள் எது சம்மந்தமான அந்த ஐபிசியில் வந்து 161 to 165 அப்படின்னு ஒரு பார்ட் இருந்தது. அது வந்து கரப்ஷன் சம்மந்தமான அஃபென்சஸ். ஸோ இப்போ அது பிசிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்டில் தனியாக அதை கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அது ஐபிசியில் இருக்கும்போது இந்த வழக்கு வந்தது. ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்டில் அவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கரப்ஷன் கேஸில் ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும் பொழுது அதை வந்து அது சீரியஸ் அஃபென்சஸ் அகென்ஸ்ட் சொசைட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரியஸ் நேச்சரில் இருக்கிற அஃபென்சஸில் நீங்கள் ஒரு மியர் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து அந்த செல்ஃப் ப்ரிசம்ஷனை ரிபட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அப்படின்றதுனால இந்த வழக்கில்
அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெக்ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்கணும். அன்லெஸ் அன்டில் இட் இஸ் டிஸ்ப்ரூவ்டு. ஸோ யூ டு டிஸ்ப்ரூவ் யூ ஹேவ் டு லெட் எவிடன்ஸ், ஏ பாசிட்டிவ் எவிடன்ஸ், சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். அந்த சஃபிஷியன்சி வில் பி டிசைடட் பை த கோர்ட். நீங்கள் ரிபட் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. ஒன்ஸ் கோர்ட் ட்ராஸ் தட் ப்ரிசம்ஷன்னா the burden is upon the onus is upon the accused. ஸோ இந்த கேள்வி அடுத்து நமக்கு burden of proofல போய் விடுது. அப்போ ப்ரிசம்ஷன் ஓவர். இப்போ சொல்ல பேசிக் கான்செப்ட்ஸில் ப்ரிசம்ஷன்ற கான்செப்ட் ஓவர்.